ஸ்பாட்லைட் ரசிகர்களுக்கு வணக்கம். இப்போ திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து பைசன். அதாவது இதை நம்ம விமர்சனமாக பண்ணாமல் ஒரு வரலாற்று கதையை எப்படி மாரி செல்வராஜ் சினிமா ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1995 காலகட்டங்களில் தென் மாவட்டங்களை நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த ஏரியாக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு. என்னென்ன 2 சமூகம். ஒன்று வந்து ஷெட்யூல் காஸ்ட் சமூகம், இன்னொன்று நாடார் சமூகம். இந்த 2 சமூகத்துக்கும் ஒரு முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க தூத்துக்குடியில். நாடார் சமூகத்துக்கு வெங்கடேஷ் பண்ணையார், ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்துக்கு வந்து நம்ம ஜான் பாண்டியன். இவங்க 2 பேருக்குள்ள எப்போதுமே ஒரு பெரிய ஈகோ வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஈகோ வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. கூட இருக்கவங்களாம் வளர்த்து விட எப்படின்னா அவன் உன்னையே கேட்கலாம், போட்டு தள்ளிருக்கண்டாமானே அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இந்த சைடு ஒருத்தன் ஏன்னா நம்ம என்ன நம்மளுக்கும் கை கால் இருக்கு, நம்ம விட்டாலும் அவரும் விட்டு நம்ம மட்டும் விடணுமா அப்படின்னு சொல்லி இங்க ஒருத்தன் சொல்லுவான். இப்படி சுத்தி இருக்கவங்களாம் கொஞ்சமா வளர்த்து அவங்க 2 பேருக்குள்ள பெரிய பகையாயிடுச்சு. அந்த பகை எந்த அளவுக்கு போச்சுதுன்னா, அங்க அந்த சைடு 100 பேர் சாகுறது, இந்த சைடு 100 பேர் சாகுறது, அங்க பஸ் எரிக்கிறது, இங்க வீட்டை உடைக்கிறது, இந்த மாதிரி பெருசா போயிட்டே இருந்துச்சு. அரசாங்கமே ஒரு கட்டத்துல தவிஞ்சுது. ஏன்னா அரசுக்கு எப்போதுமே ஓட்டு ரொம்ப முக்கியம். எப்பா இவனை மட்டும் தண்டிச்சுன்னா இவன் ஜாதிக்காரன் ஓட்டு போயிடும், இவனை மட்டும் தண்டிச்சா இவன் ஜாதிக்காரன் ஓட்டு போயிருந்து இந்த கலவரத்தை கொஞ்ச நாள் அரசுமே சைலண்டா தான் விட்டுருந்துச்சு. அவங்களே வெட்டிக்கிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிலாம் அரசு விட்டுருந்ததா ஒரு விமர்சனம் உண்டு. அதுல ஓரளவு உண்மை இருந்துச்சு. ஸோ தென் மாவட்டத்துக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். இப்படி ஒரு பிரச்சனைய மாரி செல்வராஜ் வந்து படத்துடைய பேக் ஸ்டோரியா வச்சிருக்காரு. அதாவது படத்தோட மெயின் ஸ்டோரி ஒரு கபடி பிளேயர் துருவிக்ரம். அவர் கபடியில பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. கபடியில சாதிக்கணும் உடம்புலாம் நல்லா திடகாத்திரமா இருக்கணும். திடகாத்திரமா உடம்பு வரும்போது நமக்குள்ள ஒரு திமிரு வந்துடும். அந்த திமிரு மூலமா நிறைய சண்டை போகும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கபடி வேண்டான்னு சொல்றாரு. ஆனா துருவிக்ரம் வேணும்ன்றாரு. அதுக்கு ஒரு பிடி வாத்தியார் வந்து சப்போர்ட் பண்றாரு. ஸோ இதுதான் கதை. ஆனா இதுக்கு பின்னணியில ஜான் பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணையார். அதாவது ஜான் பாண்டியனாக நம்ம அமீர் சாரு, வெங்கடேஷ் பண்ணையாராக லால். இவங்க 2 பேருக்கான பகை. இந்த பகைக்குள்ள இந்த எளிய பிள்ளையின் கனவு எப்படி பயணப்படுது அப்படின்றத படத்துடைய கதையா நம்ம பார்க்குறோம். இதுல வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, 2 பேருக்குள்ள சண்டை நடந்தாலும் இவர் கனவை நோக்கி முன்னாடி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வெங்கடேஷ் பண்ணையார் தான் இவரை வந்து அவர் மாற்று சமூகமா இருந்தாலும் தலித் சமூகத்தை சேர்ந்த ஹீரோவா இருந்தா கூட வெங்கடேஷ் பண்ணையார் என்ன பண்றாரு, உன்னுடைய விளையாட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதில் ஜாதியை பார்க்கல, நீ அடுத்த கட்டத்து போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்றாரு. ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. அதனால அங்க இருந்து துருவிக்ரம் வெளியில வர வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி சாதிச்சார் அப்படின்ற ஒட்டுமொத்த கதை. கபடின்னா இப்போ நானுமே ஒரு கபடி பிளேயர் தான் சின்ன வயசுல. அதனால திருநெல்வேலி மாவட்டத்துல கபடி விளையாடாம பசுபதி கூட ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஏங்க இந்த ஊர்ல கபடி பிளேயர் இல்லாம எவனாவது பார்க்க முடியுமா அப்படி. எல்லாருமே கபடி விளையாடுவாங்க, எல்லாருமே கபடி ரசிகராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து ஒரு கபடி பிளேயருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவன் கால் எப்படி ரிதமெட்டிக் ஆடும், அவனுடைய இதெல்லாம் எப்படி இருக்குங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் துருவிக்ரம் அப்படி படத்துல வந்து காமிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான உழைப்பு போட்டிருந்தாரு. அவருக்கு நிச்சயமா அந்த படம் வந்து ஒரு நல்ல பிரேக் த்ரூவா இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அமீர் சாருடைய கேரக்டர் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பசுபதி பாண்டியனை வந்து நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கோம். அதனால அது இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருந்தாரு. வெங்கடேஷ் பண்ணையார் மாதிரியும் லாலை வந்து ரொம்ப அருமையா தேர்ந்தெடுத்துறாங்க. 2 பேருக்குடைய இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த 2 பேருடைய நடிப்பு தான் அந்த பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து பசுபதி, அவருடைய நடிப்பு சொல்றதுக்கு தேவையில்லை. மனுஷன் பின்னி படம் எடுத்திருக்காப்புல. ஒரு 4 பேர் ஃப்ரேம்ல இருக்காங்க, அதுல ஒரு ஆள் பசுபதி இருந்தாருன்னா அந்த சீன்ல பசுபதி தான் ஸ்கோர் பண்றாரு. மற்றவங்களாம் ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் டாமினேட் பண்றாரு. அந்த அளவுக்கு அவரோட ரைட்டிங், அவருடைய நடிப்பு. அதே காரணம் மாரி செல்வராஜோட ரைட்டிங். கேரக்டர்களுக்கான ரைட்டிங்ல மாரி செல்வராஜ் அவ்வளவு சிரத்தை எடுத்திருக்காரு. 2 பெண் கேரக்டர் தான் படத்துல பிரதானமா இருக்கு. அனுபா பரமேஸ்வரன் அவங்க கதாநாயகி. அவங்களுடைய போர்ஷன் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ரஜிதா விஜயன் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க நல்லா எமோட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து கேமரா ஒர்க், எழிலரசுடைய கேமரா பேசும்போது திருநெல்வேலி தூத்துக்குடி நிலப்பரப்பை அப்படி காமிக்கிறது எளிது. அது எல்லா கேமராமேனும் காமிச்சிருவாங்க. ஆனா நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து 95 அப்படிங்கிறதுனால, 95, 96, 90ங்கிறதுனால அந்த காலத்துல சினிமாவில் எப்படியான லைட்டிங் இருந்திருக்கும், அந்த காலத்துல எப்படியான ஃப்ரேமிங் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ணி பக்காவா வேலை செஞ்சிருக்காரு. இதுக்கு ஆர்ட் டைரக்டரோட உழைப்பு ரொம்ப பயங்கரமான உழைப்பு. அடுத்து வந்து நிவாஸ் கே பிரசன்னா, அதாவது அவரும் திருநெல்வேலிக்காரரு, மாரி செல்வராஜ் திருநெல்வேலிக்காரரு. அதனால 2 பேருக்குள்ள பயங்கரமா ரிதம் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வேற லெவல் ஒர்க்கை கொடுத்துருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா. குறிப்பா அந்த உண்மையான சொடலமாட சாமிக்கு அடிக்கிற மேலத்தெல்லாம் அடிக்க விட்டு தெறிக்க விட்டுருக்காப்ல, லைவ்ல எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். விட்டுருக்காப்ல. பாட்டு ஆல்ரெடி ஹிட். அதனால வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். அடுத்து மாரி செல்வராஜ் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னாரு, திருநெல்வேலி பத்தி கதை எடுக்கிறது போதும் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லாதுங்க, ஏன்னா அங்க 1 கோடி கதை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான், 1 கோடி கதைக்கு மேலே கூட அங்க இருக்கலாம். அவ்வளவு கதைகள் இருக்கு. தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் 10 கதை சொல்லுவேன். இந்த படத்துல வந்து ஒரு சீன் ஒண்ணு உண்டு. அந்த சீனை வச்சு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு, அதை சொல்லான் இருக்கேன்.
ஒரு கிடாவை காலமாடனுக்கு வெட்டுறக்காண்டி ஒரு கிடாவை பிடிச்சிட்டு பசுபதி திருவிக்ரம்னு அவங்க ரஜிதா விஜயன் பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தலித் சமூகத்து ஆட்கள் கரெக்டா. இந்த சைடு வந்து ஒரு நாடார சமூகத்தை வெங்கடேஷ் பண்ணியார் குரூப் ஒன்று அதுவும் பஸ்ஸில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த ஆடு வந்து மோன்றோம். அந்த மோல் வந்து அந்த மூத்திரம் வந்து லேசாக அவருடைய காலில் பட்டுரும். ஆட்டை ஒரு மிதி மிதிப்பார். இல்லை ஆடு வந்து மேலே மோடுது அப்படின்னு. எப்போ ஆடு தானப்பா என்ன தெரியும்னு பசுபதி சொல்லுவார். என்ன என்ன பண்ணுமா, என்ன இப்படி பேசுற அப்படி சொல்லி அந்த இடத்துல வளரும் பாருங்க ஒரு சண்டை. அது வளர்ந்து அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அந்த ஆட்டை கத்தியால குச்சி கிழிப்பாங்க. இதெல்லாம் எங்க ஊர்லயே நடந்திருக்கு. வரி போடும்போது கோயில்ல பேசும்போது என்னப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்குதான், என்னல கை நீட்டுத, என்ன இப்படி நீ கை நீட்டு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றக்காண்டி பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த காலத்துல நடந்திருக்கு. அதெல்லாம் தான் எடுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சண்டை நடக்கும்போது அந்த ஒரு சண்டையின் மூலமா யாரு பாதிக்கப்படுவா, ஏதாவது ஒரு குடும்பம் பாதிக்கப்படும். அந்த குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த குடும்பத்துல 5 பேர்னா அந்த 5 பேருக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா. இதை மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துல கோடிக்கணக்கான கதைகள் இருக்கு. அப்படியான கதைகள்ல தான் இந்த ஒரு கதையும். அதனால மாரி செல்வராஜ்ட்ட திருநெல்வேலி கதை போதுன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதுங்க. எல்லா ஊர் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கதை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனி மனிதனோட வாழ்க்கையில இருந்து ஒரு கதையை எடுக்கும்போது ரொம்ப வலிமையா இருக்கும். முந்தைய மாரி செல்வராஜ்ட்ட 5 படங்கள்ல இருந்து நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதனால ஒரு தனி மனித வாழ்க்கை எடுக்கும்போது நிச்சயமா எல்லாத்தையும் கனெக்ட் ஆகுங்கிறதுனால இந்த பைசன் அந்த அளவுக்கு பக்காவா கனெக்ட் ஆயிருக்கு. டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆர்டிஸ்டா நடிகர்களுடைய நடிப்பால படம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரைட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு, இயக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதுக்கு மேல என்ன வேணும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் டல் அடிக்குது படம். காதல் காட்சிகள் நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பிளஸ் வந்து ஹீரோவுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து நமக்குள்ள முழுமையா கனெக்ட் ஆகிச்சுன்னா அதுல சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனா இதையெல்லாம் தாண்டி மேக்கிங்ல மாரி செல்வராஜ் ஒரு அசுர பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறார். அதனால அவசியம் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.